ஹாய் வியூவர்ஸ். என்னென்னா இப்போ நம்ம கஞ்சிப்பொடி எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் கஞ்சிப்பொடி எடுத்துட்டேன். ஸோ தேவையான அளவு தண்ணி போர் பண்ணிவிட்டேன். ஃபர்தராக நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறதுனாலும் ஓகே, ஒரு நார்மலான ஃப்ளேம்ஸில் வச்சுட்டு ஸ்டிரர் பண்ணிகிட்டே இருங்க. பிகாஸ் அது பவுடர் ப்ளஸ் கொஞ்சம் ஒரு குருணையாக இருக்கும் இல்லையா. ஸ்டிரரிங் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸில் உங்களுக்கு கஞ்சி ரெடி ஆகிடும். சரிங்களா? இது தொழவிட்டே இருக்கணும். இந்த ஸ்டிரரிங் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அடிலாம் பிடிக்காமல் கொஞ்சம் டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும். அடி பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் எஸ்எஸ் பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கே தெரியுது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், அதில் இருக்க ஹெர்பல்ஸ்லாம் மேலே மிதக்குது பாருங்கள். கருவேப்பிலை, அந்த ஆவாரம்பூ, அந்த மாதிரி எல்லாமே பாருங்கள் மேலே இருக்கும். நீங்கள் அது எதுவும் நினைக்க தேவை. இது எல்லாமே மிளகு, சீரகம் எல்லாமே இருக்கும். அந்த டேஸ்ட், அரோமா, ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இதை சாப்பிட்டுட்ருக்கீங்க, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.